திருவாரூர், நன்னிலம், குடவாசல் பகுதிகளில் நீரின்றி சுமார் 6000 ஏக்கர் அளவிலான பயிர்கள் கருகி வருவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், கூடுதல் விவரம். வணக்கம் காயத்ரி. திருவாரூர் மாவட்டத்துல காவிரி டெல்டா பாசன மாவட்டத்தில் கரைமடை மாவட்டம். இந்த மாவட்டத்துல விவசாயம் தான் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. குறுவை, சம்பா, தாளடி என்ற 3 போகரும் சாகுபடி செய்வது மாவட்டத்தில் வழக்கம். குறிப்பாக இம்மாவட்டத்தில் நன்னிலம், குடவாசல், வளையமான், மன்னார்குடி, திருத்தணிப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு வட்டங்களில் சுமார் ஆண்டுதோறும் 1,20,000 ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி செய்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்துக்கு மாறாக ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்தப்படும் வழக்கம். ஆனால் இப்போ ஆகஸ்ட் 2 ஆன நிலையிலும் கூட தண்ணீர் வருமா என்று கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் மிகுந்த இன்னலை அனுபவிக்கின்றனர். இத்தகைய சூழ்நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் தற்போது வரை 70,000 ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி பணியானது ஆழ்குழாய் பாசனத்தின் மூலமாக விவசாயிகள் மிகுந்த கஷ்டப்பட்டு கடன் வாங்கி பொருட்களை அடமானம் வைத்து ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்து சாகுபடி பணியை மேற்கொண்டனர். ஆனால் தற்போது மழை பெய்யாத காரணத்தினாலும் மேட்டூர் அணையில் தண்ணீர் இல்லாத காரணத்தினாலும் இந்த சாகுபடி செய்த பயிர்கள் விளைக்குமா விளைக்காதா என்று இயங்கி தவித்து வருகின்றனர். குறிப்பாக வயல் ஆங்காங்கே வெடித்து ஒரு பூகம்பம் போல் ஆங்காங்கே வெடித்து காணப்படுகிறது. இதனால் நெல்மணிகள் அனைத்தும் பயிர்கள் நாற்றாங்கால் அனைத்தும் கருக தொடங்கிவிட்டது. குறிப்பாக 30-40 நாட்களான பயிர்கள் முற்றிலும் அழியும் நிலையில் இருந்து வருகிறது. காரணம் என்று கடந்த 30 நாட்களுக்கு மேலாக வெயில் கடுமையாக வாட்டி வைத்து வருகிறது. குறிப்பாக இந்த தங்கள் பாடுபட்டு கடன் வாங்கி நடவு செய்த பயிர்களை காப்பாற்ற முடியுமா என்று ஏக்க விவசாயிகள் நித்தம் கண்ணீர் விட்டு கதறி வருகின்றனர். குறிப்பாக குடவாசல் வட்டத்தில் வடமட்டம், எரவாஞ்சேரி, திருப்பாம்புரம், கூந்தலூர் முதலான கிராமங்கள், அதே போன்று நன்னிலம் வட்டத்தில் சன்னாநல்லூர், மாப்பிள்ளைக்குப்பம், ஆனக்குப்பம், பூந்தோட்டம், ஸ்ரீவாஞ்சியம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 6000 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் முற்றிலுமாக அழிந்து விட்டது. இத்தகைய பயிர்களை தண்ணீர் வந்தால் கூட காப்பாற்ற முடியாதா என்று விவசாயிகள் மிகுந்த மனவேதனைக்கு ஆழ்ந்துள்ளனர். குறிப்பாக மேட்டூர் அணை தற்போது திறந்தால் கூட இந்த பயிர்களை காப்பாற்ற முடியாது என்ற சூழ்நிலையில் தாங்கள் என்ன செய்வது? தாங்கள் சுமார் 20,000 ரூபாய்க்கு மேல் ஏக்கருக்கு செலவு செய்து பயிர்களை நடவு செய்து விட்டோம், இதை காப்பாற்ற முடியவில்லையே என்று வேதனையில் விவசாயிகள் தற்கொலையின் விளிம்புக்கு சென்று விட்டார்கள் என்ற நிலையில் தற்போது விவசாயிகள் நித்தம் பரிதவித்து வருகின்றனர். அரசு உடனடியாக வேளாண் துறை அதிகாரி மூலமாக, வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலமாக சாகுபடி செய்யப்பட்ட நிலங்களை கணக்கிட்டு உரிய நிவாரணம் கொடுத்தால் மட்டுமே தற்போதுள்ள சூழ்நிலையில் விவசாயிகளை ஓரளவு காப்பாற்ற முடியும் என்ற நிலையில் இருக்கின்றது. உடனடியாக தமிழக அரசு விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதுதான் தற்போதைய விவசாயிகளின் ஒருமித்த குரலாக இருந்து வருகிறது. காயத்ரி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.